காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டிஆர் கோபு ஐயா அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. பொதுவாக இந்த வெற்றி குறியீடுகள் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில பொருட்கள் நம்ம கூடயே வச்சுக்கிட்டோம், இல்லை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம், நம்ம பார்க்குற மாதிரி அந்த பொருள் இருந்தது அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? அதாவது பொதுவாகவே நீங்கள் குதிரை என்பது ஒரு நல்ல வெற்றிக்குண்டான சின்னமாக, நீங்கள் எங்கே போனாலும் குதிரையினுடைய சின்னம் ஒரு ஆண்மையின் சின்னம், ஒரு வெற்றியின் சின்னம் அப்படி கருதணும். அது மாதிரி குதிரையினுடைய ஓட்டமும் ஒரு நன்மையான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ குதிரை அப்படி பாஞ்சு வர மாதிரி ஃபோட்டோ வைக்கிறாங்க. குதிரை ஒரு 5 குதிரை ஓடுறது அப்படி ஒரு ஃபோட்டோ வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது சதய நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது அஸ்வினி யார் யாருக்கும் அஸ்வினியும் சதயமும் யார் யாருக்கெல்லாம் 2வது நட்சத்திரமாக வருதோ, அதாவது ரேவதி, ஆயில்யம், கேட்டை, அவிட்டம், மிருகசீசம், சித்திரை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குதிரை பரிகாரங்கிறது, குதிரை ஃபோட்டோ ஓடுறக்கூடிய குதிரையை வச்சா தொழில் ஸ்தாபனங்களில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த குதிரை வைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குதிரை வைக்கிறாங்க, தொழில் ஓட மாட்டேங்குதுன்னா இந்த 2 விஷயம் இருக்குது. ஒரு ஹோட்டல், ஒரு மளிகை கடைனா வாடிக்கையாளர் உள்ளே வரணும். ஒரு ஃபேக்ட்ரினா அதனுடைய தயார் பண்ண பொருட்களில் வெளியில் போகணும். ஒரு ஃபேக்ட்ரியில் மாட்டும்போது, இந்த குதிரை படத்தை மாட்டும்போது குதிரை வாசலை நோக்கி இருக்கணும். அது ஓடுறது எப்படி இருக்கணும்? வாசலை நோக்கி இருக்கணும். இதே ஒரு ஹோட்டல், ஒரு மளிகை கடை, அதாவது டெய்லி வராங்க வாடிக்கையாளர் வாங்கிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே என்ன பண்ணணும்னா குதிரை நம்மளுடைய உள்ளுக்குள்ளே வர மாதிரி மாட்டணும். கடைக்கு உள்ளுக்குள்ளார குதிரை வர மாதிரி மாட்டணும். அப்படி மாட்டினா தான் அது கேட்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா குதிரையை மாட்டிட்டு வரலங்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. குதிரை மாற்ற விஷயங்களில் கூட நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல அங்கே யாரும் டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறது, பல்க் ஆர்டர் அங்கே வெளியில் போகிற மாதிரியும், சில்லறை வியாபாரங்களில் வாடிக்கையாளர் வரணுங்கிற சில்லறை வியாபாரங்களில், இப்போ நானே ஜோதிட ஆஃபீஸ் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கணும் அப்படின்னா குதிரை உள்ளே வர மாதிரி வைக்கணும். அப்படி வச்சா அது அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இது எந்த திசையில் இருக்கணும் சார்? அதான் நீங்கள் உங்களுடைய வாசப்படி தான் கணக்கு. இப்போ நீங்கள் வடக்குலேயும் வச்சுருக்கலாம், கிழக்குலேயும். உங்களுக்கு வாசப்படி ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுடைய வெளி வாசல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நோக்கி தான் இது கணக்கு. நீங்கள் எந்த திசையை வேணாலும் நீங்கள் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளி வாசல் படி கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு எதில் வேணாலும் இருக்கலாம். எதில் இருந்தாலுமே அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த வாசலுக்கு எப்படி குதிரை போகுது, வெளியில் போகிற மாதிரி மாட்டணுமா, உள்ளே வர மாதிரி மாட்டணுமாங்கிறது தான் மேட்ரு. அதுக்கு திசை கணக்கு கிடையாது. அது பர்டிகுலராக சதயம், சுவாதி, திருவாதிரை, அஸ்வினி, மகம், மூலம், இது பொதுவானது. இந்த நட்சத்திரங்களுக்கும் ப்ளஸ் அவிட்டம், சித்திரை, மிருகசீசம், அதை விட்டால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த குதிரையானது ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது. ஓகே. இந்த குதிரையிலே வெள்ளை குதிரை தான் வைக்கணும்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க மேடம், எந்த குதிரை வேணாலும் வைக்கலாம். வெள்ளை குதிரை வைக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு அது இதாகுது. நீங்கள் இதே இடத்துல இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் இருக்கார் வச்சுக்கோங்க, கருப்பு குதிரை இருந்தால் நல்லது தான். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பிரகாரம் அது நடக்கும். இப்போ நீங்கள் இந்த நட்சத்திரங்களில் சூரியனோ சுக்கிரனோ இருந்தால் வெள்ளை குதிரை தான் சூப்பராக அவங்களுக்கே அமையும். இல்லை இந்த அஸ்வினியும் குதிரை, சதயமும் குதிரை, இதில் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் சனி பகவான் இருந்தார்னா கருப்பு குதிரை கூட மாட்டி விடலாம், ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அதே மாதிரி சில பேர் ஸ்டாச்சுவாக வச்சுருப்பாங்க, இப்படி குதிரை பாயிற மாதிரி இருக்கும். சில பேர் இப்படி குதிரை ஓடுற மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த பாயும் குதிரையெல்லாம் எங்கே வைக்கணும்னா வீர விளையாட்டுகள் இடத்துல தான் வைக்கணும். ஜிம்மு, இந்த வீர விளையாட்டுகள் உள்ள இடம், இல்லை நம்ம வீட்லேயே ஜிம் ரூம் இருந்தால் அங்கே
குழந்தைங்க விளையாடுற இடம், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த பாயும் குதிரை வைக்கணும். அது வந்து பொருளாதாரத்துக்கு இந்த பாயும் குதிரை இல்லை, வெற்றி. நீங்கள் ஒரு செஸ் ஆடுறீங்க, வெற்றி. ஒரு கிரிக்கெட் ஆடுறீங்க, கிரிக்கெட் வீரர்கள் வீட்டில் இருக்கணும். அதே மாதிரி போலீஸ் இருக்கிறது, போலீஸுக்கு அது ஒரு ஃபிட்னஸ், ஆளுமை திறன், டெய்லி அவங்களுடைய அந்த ஓட்டங்கள், டெய்லி அந்த குதிரையை பார்க்கணும் அவங்க. இந்த போலீஸுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த குதிரைங்க. இந்த இப்படி சிலை ஸ்டாச்சுவில் இப்படி 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 இருக்கிற அந்த குதிரை அற்புதமாக வேலை செய்யுங்க போலீஸுக்கு. போலீஸு, இராணுவம், வீரர்கள், இந்த வீரர்கள் அனைவருக்குமே இந்த குதிரை பரிகாரம் ரொம்ப 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 அற்புதமாக வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மேடம். இந்த பாயும் குதிரை வந்து இன்னொரு பரிகாரமாகவும் வேலை செய்யுது. அது என்னென்னா, சில பேர்த்துக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட குறைபாடு, அந்த பெட்ரூமில் அது இருந்ததுன்னா சரியாக இருக்கும். அதை பார்க்க பார்க்க அவங்களுடைய அந்த இம்யூனிட்டி கூடுது. அது கூட அவங்க செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்குது. ஓகே. ஆனால் பொதுவாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஹாலில் வந்து குதிரை படம் வைக்கக்கூடாது, ஓடுற மாதிரி குதிரைன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாங்க மேடம். ஓடுறதுங்கிறது எப்பவுமே ஒரு இடமானது பாலடைஞ்சு மட்டும் போயிடக்கூடாது. ஒரு ஃப்ளோயிங் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு தண்ணி ஃப்ளோயிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த தண்ணி இப்படி போயிட்டு வர மாதிரி வச்சாங்க, ஃபவுண்டைன் வச்சாங்க. இப்போ குதிரை ஓடுற மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு சத்தம், இசை இருக்கணும், ஏதாவது ஒரு இயக்கங்கள் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த வாஸ்துவானது வேலை செய்யுது. நான் பார்த்த வகையில் நான் நிறைய வாஸ்து பார்க்குறேன். அது என்ன நடக்குது, உண்மையாக என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய கட்டமும் உங்களுடைய ஜாதகமும் இந்த வாஸ்தும் இணையுது. அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் வைக்கணுங்கிறாங்க. தென்மேற்கு மூலையில் போர் போட்டு பல 100 கோடி சம்பாதிச்சவங்க எங்கிட்ட இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா, வாஸ்துவும் அவர்களுடைய ஜாதகமும் இணைந்து யாருக்கு பார்க்க தெரியுதோ, இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, உங்கள் ஜாதக ரீதியில் இந்த திசை இப்படின்னு ஜாதகத்திலேயே வாஸ்து இருக்குது. ஏன்னா இப்போ ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜாதகம் இருந்தால் தானே வாஸ்து அங்கே வேலை செய்யுது. அந்த ஜாதகத்தோடு உள்ள வாஸ்தை இன்னும் யாரும் பார்க்கல, அது அடியேன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அது வெளியே வகுப்பாக நடத்தலை. விரைவில் அது ஒரு வகுப்பாக நடத்த போகிறேன். நிச்சயமா. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த குதிரை படம் அப்படிங்கிறது எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், தொழில் விருத்திக்கு அது எப்படி உதவி பண்ணும், அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பற்றியும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.